பைல் போட முடியாது, ஆழத்துல கொண்டு போக முடியாது. நீங்க உங்க பேர் என்ன? ஏங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. சொல்லுங்க. இல்ல தெரியணும்ல எங்களுக்கு. என்ன எங்களுடைய வேலையை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்ல. கம்ப்ளைண்ட் பண்ணுங்க தைரியமா. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க தைரியமா. கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்க. போடுங்க. எங்க மீனவர் இடத்துல இருந்து மண் அடித்து போறிய கடற்கரை அது பண்ணுங்க. நான் சுப்ரீம் கோர்ட்ல நீ மேல கேஸ் போட்டு பாத்துங்க. நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். சரியா? நீங்க கடலுக்குள்ள எத்தனை அடி மண் எடுத்தீங்க? என் கண்ணு முன்னாடியே மண் எடுக்கிறீங்க கடலுக்குள்ள. இந்த மண் எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. நீங்க ட்ரில்லிங் போடுறதுன்றது உங்களுக்கு குறிக்கப்பட்ட இடத்துல தான். இந்த இடத்துல ஜட்டி போடுறதுக்கு யூனிவர்சிட்டி கொடுக்கப்படல. இந்த இடத்துல டெம்பரரி ஜட்டிக்கு மேலேயே இது பக்கத்துல உள்ள மண் அடித்து போறீங்க. இவ்வளவு வேலை பாக்குறீங்க. நாங்க மீனவர் கிட்டத்தட்ட பார்த்து இந்த பகுதியில இந்த மண்ணை நம்பி தான் இந்த மீனவர்கள் இந்த பகுதியில் இருக்கு. அந்த பகுதியில ஃபைபர் போட்டு எடுத்து நிக்கிறதுக்கு ஒவ்வொரு காலகட்டங்கள்ல முதல்ல நாங்க வேலை செய்யும் போது அங்க போட்டே நிப்பாட்ட கூடாது. நீங்க தெரியுமா? அது ஏன் நாங்க வேலை செய்யும் போது நீங்க போட்டே நிப்பாட்ட கூடாது. கம்ப்ளீட்டா அந்த போட்டை ஃபுல்லா கம்ப்ளீட்டா சீஸ் பண்ண சொல்லணும். எங்க வேலை செய்யும் போது நீங்க போட்டே கொண்டு முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாது? எங்களுடைய வேலையை அப்செக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யறத எங்களை தொழில் பண்ண விடாம நீங்க தடுக்கிறீங்க. பாலம் போடும்போது தொழில் பண்ண முடியாதுங்க. பாலம் போடும்போது நீங்க எங்க கடற்கரையில மீனவர்களை மீன் பிடிக்க பாலம் பண்ணும்போது நீங்க மீன் பிடிக்க முடியாது. நாங்க பாலம் போடும்போது நீங்க மீன் பிடிக்க முடியாது. மீன் பிடிக்க கூடாது. நீங்க எப்படி சொல்ல முடியும்? நாங்க எங்களுக்கு கடலும் கடற்கரை மீனவர்கள் சொந்தம். நீங்க கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்கன்னா அந்த பாலத்துக்கு மட்டும் தான் கான்ட்ராக்ட். ஒட்டுமொத்த கடற்கரைக்கு கான்ட்ராக்ட் கிடையாது. அந்த கடற்கரையில தான் பாலம் போடுறோம் நாங்க. அந்த கடற்கரையில தான் பாலம் போடுறோம் நாங்க. தவறா பேசிட்டு இருக்கீங்க. சரியா? தவறு நீங்க இல்ல நீங்களே தவறான இடத்துல வந்து தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தவறான இடத்துல வந்து தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தவறான இடத்துல வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வேலை உங்களுக்கு வேலைக்கு இடைஞ்சலாக்கு நீங்க மீனவர்கள் கூட சீஸ் பண்ணு சொல்றது முற்றிலும் தவறான பேச்சு. இல்ல நீங்க அப்செக்ட் பண்ணி இருந்தா நீங்களே வந்து இந்த மாதிரி நாங்க வேலை செய்யறத தடுத்தீங்கன்னா இடைஞ்சல் வந்தா நான் அப்செக்ட் பண்ணுவோம். நீங்க முறையா நீங்க அதுக்குண்டான இது முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க. அதாவது அதுல வந்து நீங்க அப்செக்ட் பண்ண கூடாது. எங்களை வேலை செய்யறது தடுக்க கூடாது. எங்களுக்கு பிரச்சனை மீனவர்களுக்கு இடைஞ்சல் பண்ணும் போது நாங்க அப்செக்ட் பண்ணத்தான் செய்வோம். நீங்க அந்த இடத்துல பாலம் போடுற இடத்துல சரி நீங்க நான் ஒண்ணு செய்யறேன். இல்ல நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க ரயில்வே டிராக்ல நின்று மீனை பிடிச்சு பாருங்க. நீங்க பிடிச்சிருங்க. ரயில்வே டிராக்ல இருந்து நீங்க மீன் பிடிச்சிருங்க. நீங்க முடிச்சிருங்களே சார். ரயில்வே டிராக்ல இருந்து மீன் பிடிச்சிருங்களா? நீங்க மீன் பிடிக்க கூடாது மிரட்டுறீங்களா? நீங்க மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்ல ரயில்வே டிராக்ல இருந்து பிடிக்காதீங்க. சீஸ் பண்ணனும் சொல்றீங்க. மீனவர் கூட சீஸ் ரயில்வே டிராக்ல இருந்து பிடிக்காதீங்க. மீன் பிடிக்க கூடாது மிரட்டுறீங்களா மீனவர்களே? ரயில்வே டிராக்ல இருந்து பிடிக்காதீங்க. நீங்க ரயில்வே டிராக்ல வந்து பிடிக்காதீங்க. கடலுக்குள்ள போய் பிடிங்க. சரி ரயில்வே டிராக்ல பிடிக்க என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க நாங்க எப்படி நாங்க கடற்கரை ஏற்கனவே ரயில்வே காரிடார் போட்டு அந்த இடத்துல ஃபுல்லா வந்து போட்டு நிப்பாட்ட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் காரிடார் போட்டு லைன் போட சொன்னேன். அவனை போடல. நீங்க ஒண்ணு வந்து கான்ட்ராக்டரா பேசுங்க. நீங்க ரயில்வே துறை அமைச்சர் மாதிரி பேசக்கூடாது. நீங்க ரயில்வே கிடையாது. ரயில்வேக்கு தாங்க வேலை செய்யறோம். நாங்க ரயில்வேக்கு தாங்க வேலை செய்யறோம். எங்க வீட்டுக்கு வேலை செய்யறோம். எங்க வீட்டுக்கா வேலை செய்யறோம். ரயில்வேக்கு தானே வேலை செய்யறோம். எங்க வீட்டுக்கா வேலை செய்யறோம். இல்ல ரயில்வே கான்ட்ராக்ட் மட்டும் இல்ல. எப்ப ரயில்வே துறை நீங்க மட்டும் ஓனர் கிடையாது. நாங்க ரயில்வேக்கு பணம் கொடுத்துருக்கேன். சரியா? நீங்க ஓனர் மாதிரி பேசுறீங்க. பேரை கொடுங்க. என்னது என்ன சொல்றீங்க சார்? நீங்க என்ன மிரட்டுறதுலயே பேசுறீங்களே? இன்னும் மீனவர்கள்னா சாதாரணமா நீங்க நினைச்சுக்கிட்டு பேசுறீங்களா? என்ன நினைச்சு பேசுறீங்க? நீங்க உங்களுக்கு இருக்கீங்க. அந்த தவறு கேட்டா நான் ஒரு விளக்கம் கேட்கறேன். அவ்வளவுதான் முடியும். நாங்க நேரம் விளக்கம் கேட்கற அவசியம் கிடையாது. நீங்க லீகலா நாங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறோம். நீங்க லீகலா அங்க பாத்துங்க சார். ஏன் சார் உங்களோட நாம வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்குது? தேவையில்லை. லீகலா நாங்க பாத்துக்கிறோம். சரிங்களா? நீங்க கொடுங்க. ஓகே போட முடியாது. ஆழத்துல கொண்டு போக முடியாது. நீங்க உங்க பேர் என்ன?